இந்த சங்கீதம் 106 இது ஒரு நாணயத்தினுடைய மறுபக்கம் என்று கூட நாம் சொல்லலாம். கழிந்த வாரத்தில் நாம் வாசித்த சங்கீதம் 105 இன்று நாம் வாசித்த சங்கீதம் 106 ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போல, அதாவது நம்முடைய தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிற இரு பக்கங்கள் போல என்று கூட நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஏனெனில் கடந்த நாளில் நாம் 105 கவனித்தோம், நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக வெளிப்பட்டார் என்று நாம் 105வது சங்கீதத்திலே கவனித்தோம். இந்த சங்கீதத்திலே தேவன் இரக்கம் உள்ளவராக வெளிப்பட்டிருக்கிறார் என்கிறதை இந்த சங்கீத பகுதியிலே நாம் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 5 இடங்களில் 1வது வசனம், 5வது வசனம், 7வது வசனம், 45வது வசனம், 46வது வசனம், 5 இடங்களில் அவர் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். கிருபை செய்தார், கிருபை உள்ளவராய் வெளிப்பட்டார், கிருபையாய் இறங்கினார், இரக்கம் செய்தார் என்றெல்லாம் 5 இடங்களில அவருடைய கிருபையை நாம் பார்க்க முடியும். ஏன் அவருடைய கிருபையை நாம் பார்க்க முடியும் என்றால், ஜனங்கள் 12 இடத்துல மீறி போகிறார்கள். இந்த பகுதியை நீங்கள் தியானிக்கும் போது மிக அற்புதமான வார்த்தைகள். இதனுடைய எழுத்தாளர் நான் கழிந்த நாட்களில் சொன்னது போலவே நீங்கள் இதே பகுதியினுடைய சில வசனங்களை 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரையிலும் பார்க்க முடியும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரையிலும் அந்த வார்த்தைகளை பார்க்க முடியும். நல்லவர், எங்களை ரட்சித்து சொல்லுங்கள் உண்டாவதாக சொல்லி ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் இங்க நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 106 முதல் வசனமும் 47வது வசனமும் 48வது வசனத்தையும் தான் இப்ப நம்ம 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம். அப்போ இதனுடைய எழுத்தாளர் பக்தன் தாவீதாக இருக்கலாம் என்பதும் வேத பண்டிதர்களுடைய கருத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்துக்கு நீங்கள் ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமானால் தேவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்க நீங்கள் கவனித்த இந்த வசனத்திலே 12 இடங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா? அதுல முதல்ல 7வது வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது அவர்கள் கலகம் பண்ணினார்கள். 14வது வசனம் சொல்லுகிறது அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். 16வது வசனம் சொல்லுகிறது அவர்கள் பொறாமை கொண்டார்கள். 19வது வசனம் 36வது வசனம் சொல்லுகிறது விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள், விக்கிரகத்தை சேவித்தார்கள். 20வது வசனம் சொல்லுகிறது மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். 22வது வசனம் சொல்லுகிறது தேவனை மறந்தார்கள். 29வது வசனம் சொல்லுகிறது கோபம் மூட்டினார்கள். 37வது வசனம் சொல்லுகிறது பிசாசுக்கு பலியிட்டார்கள். 38வது வசனம் சொல்லுகிறது குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். 39வது வசனம் சொல்லுகிறது செய்கையினாலே இவர்கள் சோரம் போனார்கள். 12 பகுதிகளை நாம் பார்க்க முடியும். 12 பகுதியிலும் இவர்கள் தேவனோடு இணைந்தவர்களாய் அல்ல, தேவனை விட்டு தூரமாகவே காணப்பட்டார்கள். ஆனாலும் சங்கீத பகுதியினுடைய கடைசி 44, 45, 46 வார்த்தைகளை கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனத்தின் மேல் மிகுந்த இரக்கம் உள்ளவராய், கிருபை நிறைந்தவராய், அவர்களை நேசிக்கிறவராய் அவர் வழி நடத்தினதை நாம் இந்த சங்கீத பகுதியிலே பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த சங்கீத பகுதியிலே 7வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் சிவந்த சமுத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு எபிரேய வார்த்தை யாம்சூப் அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தைக்காக இந்த சிவந்த சமுத்திரம் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சிவந்த சமுத்திரம் என்கிறதனுடைய தமிழ் ஆக்கம் அல்லது தமிழ் வார்த்தை பாசிகள் நிறைந்த கடல் என்று அர்த்தம். பாசிகள் நிறைந்த கடல் என்று அர்த்தம். உலக மனிதர்கள் சந்திக்கிற வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கும் போது இங்கு நீங்கள் கவனித்தது போல பல இடங்களில் இடறி போகிறார்கள், தேவனை விட்டு தூரம் போகிறார்கள். ஆனாலும் தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்கிறதை சங்கீதக்காரன் இந்த சங்கீதம் 106 தன்னுடைய ஆவியானுடைய துணையோடு இந்த பாடல் வரிகளை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அந்த நிறைவான 44, 45, 46 வசனத்தை நாம் ஒன்று வாசித்து விடலாம். கேட்க போதோ இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி நினைத்து கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு யாவரும் இறங்கும்படி செய்தார். அல்லேலூயா. அப்போ நாம் ஒருவேளை தேவனை விட்டு தூரம் போன அனுபவங்கள் காணப்பட்டிருக்கலாம். நாம் ஒருவேளை தேவனை விட்டு வழி விலகி போன அந்த அனுபவங்கள் உண்டா இருந்திருக்கலாம். ஆனால் பக்தன் மிக தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். வனாந்தரத்தில் ஜனங்கள் எவ்விதமாயெல்லாம் வழி விலகி போனார்கள். அவ்விதமாய் வழி விலகி போனவர்களும் தன்னுடைய ஜீவனுள்ள தேவனை நோக்கி தங்களை ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து பார்த்து அவருடைய சமூகத்தில் அழுத போது அவர் சிறையிருப்புகளில் இருந்து விடுதலைகளை கொடுத்தார். அல்லேலூயா. நாமும் அதுபோல விதமான அனுபவங்களில் அகப்பட்டிருந்திருக்கலாம். தேவனை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், சோரம் போயிருந்திருக்கலாம், அல்லது தேவனை விட்டு வழி விலகி போயிருந்திருக்கலாம். இதெல்லாவற்றையும் தேவன் அறிகிறபடியினால் நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமானால், நாம் வாசித்த சங்கீதம் 44, 45, 46 போல இருந்து வந்த இந்த 106ஆம் சங்கீதத்தினுடைய மிக முக்கியமான வார்த்தைகள். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் இத்தனை முறை வழி விலகி போன பிறகும், ஜனம் இத்தனை முறை வழி விலகி போன பிறகும் கூப்பிட்ட போதோ அவர் இறங்கி வந்து உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் நாம் அவரை விட்டு தூரம் போகிறதை பார்த்து அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் உணர்ந்தவர்களாய் அவர் அண்டையில் நெருங்கி அவரை நோக்கி கூப்பிடுவோமானால் அவர் நம்முடைய சிறையிருப்பையும் மாற்றி போடுகிறதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தர்மையான சங்கீத பகுதியை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நாங்கள் சிரமங்கள் பாராதபடி மறுபடியும் கையில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டவர்களாக நாம் எழுமி நின்று சங்கீத பகுதியை வாசித்து தியானிக்கிறதான நேரம் இது. பாடல் குழுவின் பிள்ளைகள் முன்பாய் வந்து அதை வாசிப்பதாக இருக்கும். யாவரும் எழுமி நிற்கலாம். சங்கீதம் 106 அதனுடைய 1 முதல் 48வது வசனம் வரை சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 106. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியினால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்களோட கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை இரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைனன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்ருக்களை தண்ணீர்கள் மூடி கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீண்டிருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலேயோ இளைப்பை அனுப்பினார். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி ஆபிரகாமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எறிந்தது. அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்வராகிய தங்கள் இரட்சகராய தேவனை மறந்தார்கள்.
அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவர் வனாந்திரத்திலே மடியவும் அவர்கள் சன்னதி ஜாதிகளுக்குள்ளே அழியவும் அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டு ஜீவனில்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரிகளினால் அருவருக்கும் கோபம் உண்டாக்கினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. மேரிபாவின் தண்ணீரிடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவருடைய விக்கிரங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளை பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தினால் தீடப்பட்டது. அவர்கள் தங்கள் கிரியைகளின் தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது. அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார். அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய பகையினர் அவர்களை ஆண்டார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள். அவருடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். அநேக தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தம்முடைய உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவருக்கும் அவருக்கு இருக்கும்படி செய்தார். தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளில் இருந்து சேர்த்தலும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியா என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமீன் அல்லேலுயா என்பார்களாக.